ஹாய், வெல்கம் டு தி சேனல் திவ்யா பார்த்திபன். 21 மணி நேரம் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு வர இருக்கின்ற விளைவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்றோம். அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு 21 hours வந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. பட் அதில் என்ன நடந்தது, இதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் நமக்கு வரும், இதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தப்படும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா இங்க வந்துட்டு அமெரிக்க அதிபர் ஜேடி வென்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி நாங்கள் கொடுத்த 10 ஆஃபர்ஸையும் பெஸ்ட் ஆஃபர்ஸில் வந்து ஈரான் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து அவங்க அணுசக்தி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதை இவங்க ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க, பட் வந்து ஈரான் வந்து அதை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதனால வந்து அமெரிக்கா வந்து இந்த அமைதி உடன்படிக்கைக்கு நாங்கள் போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அமைதி உடன்படிக்கை தோல்வியிலே முடிந்திருந்தால் கூட ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி வந்து அவங்க கொடுக்குற ஒரு 10 பாயிண்ட்ஸ்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அவங்களால போரில் அட்டைன் பண்ண முடியாத சில விஷயங்கள். இவங்க வந்து அமைதி உடன்படிக்கைன்ற பேரில் வந்து எங்ககிட்ட அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வர வரைக்கும் எங்களால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு போரில் வந்து கண்டிப்பாக அமெரிக்கா எங்ககிட்ட இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி அதில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய பிரதிபலிப்பாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து சவுதிக்கு, ஏன்னா வந்து இப்போ ஈரான் வந்து அமைதிக்கு வரல இல்லைங்களா, ஸோ அமெரிக்கா வந்து ஒன்ஸ் அகேன் வி வில் ஸ்டார்ட் தி வார்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க எப்படியும் வந்து அவங்களுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் அடிப்பாங்க இல்லைங்களா, அமெரிக்கா அடிக்கிறதுக்கு பதில். ஸோ அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சவுதியை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ட்ரோன்ஸை கொண்டு போயிட்டு சவுதியில் வந்து சப்போர்ட்டிவாக நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து நாங்கள் ஈரானை வந்து போருக்காக கொண்டு போய் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது நாங்கள் சவுதி பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் நிறுத்தியிருக்கோம், நாங்கள் போருக்குள்ளே வரலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயே வந்து இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்கே சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய திங்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டைரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணி சைனாவை பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களுடைய அணுசக்தியை கொண்டு போயிட்டு ஈரானுக்கு மறைமுகமாக கொடுத்து எங்களை தாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது, இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வி ஹாவ் டு அட்டாக் தேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவருக்கே தெரியும் சைனா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. பட் நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அவங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அவங்க மேலே டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவில் செல் பண்ணுற போகிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் இவன் டேரிஃப் ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன் ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து சைனாவில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு அவங்க டேரிஃப் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும், மறைமுகமாக மற்ற 1 or 2 கண்ட்ரிஸ் உள்ள வர சான்சஸும் இருக்குது. இந்த போரே அடுத்த கட்டத்திற்கு தான் போகுதா தவிர இது இங்கேயே நிற்கப்பட போகுதா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.